பாதம் பாதுகை மகிமை. மனித உடலின் அடிப்பாகமாக இருப்பது பாதம். அதனாலேயே அதற்கு அடின்னு பேர். அதற்கே திரு சேர்த்து திருவடி என்கிறோம். அதாவது உயர்ந்த செல்வத்தை அருளுவதால் ஸ்ரீகரமான பாதம். ஒரு ஆளை பிடித்து நமக்கு வேண்டிய காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டுமானால் அவர் காலை தான் பிடிப்போம். அப்போதுதான் நாம் நினைத்த காரியம் எளிதில் நிறைவேறும். அதிலும் பிடித்த காலை விடறதே இல்லை என கெட்டியாக பிடிப்பது நாம் நினைத்ததை சாதித்து கொள்ளாமல் விடுவதில்லை என்னும் பிடிவாதத்தால் தான். அந்த பிடிவாதம்தான் வைராக்கியம் என்பதும். இப்படி ஏதோ ஒரு சில காரியங்களை சாதித்து கொள்ள அந்தந்த மனிதர்கள் காலை பிடித்து கொள்வதற்கு பதிலாக ஒரே ஆளின் காலை பிடித்து கொண்டால் நம் எல்லா காரியங்களும் நிறைவேறிவிடும். அந்த ஆள் ஒரே ஆள்தான் பெருமாள் எனப்படும் பகவான். இவ்வுலக வாழ்விற்கான இகத்திலிருந்து மோட்சமான பரம்பரை அனைத்தையும் தரக்கூடியது அந்த கால் மட்டுமே. இப்படி அனைத்திற்கும் அவன் திருவடியையே கெட்டியாக விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருப்பவர்களே அடியார்கள் என்பது. எவ்வளவு உயரம் பெருமன் கொண்ட சரீரமானாலும் அதை தூக்கி நிறுத்தி தாங்குவது அடிதான். கடவுள் கருணையே வடிவம், அன்பே வடிவம் என்கிறோம். அந்த வடிவத்தில் உள்ள கருணை, அன்பு அங்கம் அங்கமாக வடிஞ்சிண்டு வந்து இறங்கி வந்து மொத்தமாக திரண்டு வடிந்து தேங்கி இருப்பது அந்த திருவடியில்தானே. எனவேதான் அந்த திருவடியை பற்றி கொண்டு விட்டால் அவர் கருணை அன்பை முழுவதும் பிடித்து விட்டதாகிறது. அந்த திருவடி விரும்பியதை மட்டுமா தருகிறது? நம்மிடம் இருக்கும் விரும்பத்தகாத தோஷங்களையும் அல்லவா போக்கிவிடுகிறது. அதனாலேயே பதித பாவன சரணம் என்று போற்றுகிறோம். எல்லாம் மிகவும் சரிதான். ஆனால் அந்த பாவன சரணம் திருவடி நம் போன்ற சாமானியர்கள் கண்ணுக்கு தெரிந்து கைக்கு அகப்பட்டால்தானே பிடித்து கொள்ள முடியும் என்று தோன்றலாம். அதற்காகத்தான் கருணை வடிவான கடவுள் குரு வடிவில் நம் எதிரில் வருகிறார். குரு சாக்ஷாத் பரபிரம்மம் என்றபடி நம் கண்ணிற்கு கைக்கு அகப்படுகிறார். அந்த குருவின் திருவடியை இறுகப் பிடித்தாலே போதும். மிகவும் சரி. அந்த குருவும் சில காலத்திற்கு பிறகு மறைந்து விட்டால் என்ன செய்வது? அதற்குத்தான் நம் சாஸ்திரம் அருமையான வழிகாட்டியுள்ளது. அது என்ன? பாதத்திற்கு பிரதிநிதியாய் பாதுகையை தான் அது. அதெப்படி பாதத்திற்கு பதில் பாதுகையாகும்? பாதத்தின் மகிமை என்ன? அந்த மகிமை மரத்தாலான ஜடப்பொருளுக்கு உண்டா எனில் நிச்சயம் உண்டு. காரணம், ஒரு மனிதனை தாங்கி கொண்டு நிற்பது பாதம் எனில் அந்த பாதத்தையும் சுமந்து கொண்டு தாங்கி நிற்பது பாதுகையே. கடவுளின் கருணையும் அன்பும் வடிந்து இறங்கி தேங்கி வடிந்திருப்பது பாதத்தில் எனில் அதற்கும் அடியில் இருக்கும் பாதுகையில் அந்த அருள் முழுவதும் இறங்கிவிடுமே. மின்சாரத்தை தொட்டால் ஷாக் அடிக்கிறது. ஆனால் ஒரு மரக்கட்டை மேல் ஏறி நின்று தொட்டால் நம்மை பாதிப்பதில்லை. காரணம், அடியில் உள்ள மரத்தின் சக்தி அது. அதுபோல் கடவுளின் முழு அருளையும் வடித்து வாங்கி கொண்ட பாதுகை பிறகு எங்கும் சிதறவிடாமல் பாதுகாத்து வைத்து கொள்வதால் அதை எவர் வைத்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அருள் தானே கிடைத்து விடுகிறது. அந்த பாதுகையை என்றும் பாதுகாத்து வைத்து கொள்வதால் எக்காலத்திலும் எவரும் வழிபட்டு வேண்டும் அருள் பெறலாம். என்ன அன்பர்களே, இப்பொழுது சந்தேகங்கள் விலகி இருக்குமே. குரு பாதுகையை உடனே அடைய வேண்டும் என்ற ஆவல் எழும்பியிருக்குமே. கவலை வேண்டாம். அதற்காகத்தான் இதோ உங்கள் கை அசைவில் இல்லத்திலேயே அந்த குரு பாதுகை. அதுவும் ஒன்றல்ல இரண்டல்ல, அநேக பாதுகைகள். கண்ணால் கண்டு தரிசித்து மனதால் வழிபட்டாலே போதும். நம் இல்லத்தில் ஸ்தூலமாக இல்லாவிடனும் உள்ளத்தில் என்றும் இருக்கும். இதைவிட வேறு பாக்கியம் என்ன வேண்டும் நம் வாழ்வு சிறக்க? ஹர ஹர
शङ्कर जय जय शङ्कर हर हर 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 शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय